வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் முதலாம் ஆண்டு விழா நிகழ்ச்சி பொறுத்தமெனால் வரக்கூடிய 26ஆம் தேதி மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு சுமார் 2000க்கும் உட்பட்ட நிர்வாகிகளை அழைப்பு விடுக்க தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். வேலைகளை தீவிரப்படுத்துவதற்கும் தற்பொழுது அறிவுறுத்தியிருக்கிறார். நிகழ்ச்சிக்கு கட்டுப்பாடுகள் இருக்கும் என்பதால் பாஸ் வழங்கப்படுகிறது. பாஸ் இருப்பவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளவர்களுக்கு உடனடியாக பாஸ் வழங்குவதற்கு தற்பொழுது பொதுச் செயலாளர் ஆனந்திற்கு விஜய் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இன்று முதல் இந்த பாஸ் ஆனது வழங்கப்பட இருக்கிறது. இந்த பாஸ்கள் மொத்தமாக மாவட்ட பொறுப்பாளர்களிடம் வழங்கப்படும். மாவட்ட பொறுப்பாளர்கள் யாரையெல்லாம் அழைக்க வேண்டுமோ அவர்களுக்கு இந்த பாஸ்களை வழங்குவார்கள் என தெரிய வருகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் ஆண்டு விழா வரும் 26ஆம் தேதி ஈசிஆர் சாலையில் உள்ள கான்ஃபுளுயன்ஸ் சென்டரில் நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் தற்பொழுது செய்யப்பட்டு வருகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக நடைபெறக்கூடிய ஆண்டு விழா. இதில் பல்வேறு முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கிறது. அதே போன்று மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு முக்கிய அறிவுரைகளை விஜய் அவர்கள் வழங்குவார். அவருடைய உரை என்ன மாதிரி இருக்கும் என்ற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. அதே போன்று மகாபலிபுரம் அருகே நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்திற்காக 2000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்களுக்காக பாண்டிச்சேரியிலிருந்து பிரத்யேக சமையல் கலைஞர்கள் பார்த்தோம்னால் வரவழைக்கப்பட இருக்கிறார்கள். அவர்களுக்கான அந்த விருந்துகளை தயார் செய்வதற்கும் விஜய் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான விஜய் தற்பொழுது இந்த கட்சியை பிப்ரவரி மாதம் அறிவித்த நிலையில் உறுப்பினர் சேர்க்கை தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இது ஒருபுறம் இருக்க தொடர்ந்து பார்த்தோம்னால் மாநில மாநாடு, தற்பொழுது கட்சி நிர்வாகிகள் நியமனம் என்று பிஸியாக இருந்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது 4 கட்டங்களாக மாவட்ட செயலாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தமிழகம் முழுவதும் விரைவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். இன்னும் 2 மாத காலத்தில் அவர் இந்த சுற்றுப்பயணத்தை திட்டமிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை முதல் நாளிலிருந்து இந்த சுற்றுப்பயணமானது இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்பாக நடைபெறக்கூடிய இந்த ஆண்டு விழாவிற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதில் முதல் கூட்டம், அதாவது மாநில மாநாடுக்கு பிறகு நடைபெறக்கூடிய கட்சியின் முதல் கூட்டம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த முதல் கூட்டத்தில் பல்வேறு முக்கிய உரைகள் எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய் அவர்களுடைய உரை எவ்வாறு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக பிரசாந்த் கிஷோர் முக்கியமான வியூகங்களை வகுத்து தற்பொழுது அளித்திருக்கிறார். அதன்படி இந்த ஆண்டு விழாவாக மட்டுமே தற்பொழுது நடைபெறுகிறது. இதில் பார்த்தோம்னால் பொதுக்குழுவாக நடைபெறவில்லை. பொதுக்குழுவாக நடைபெற்றால் அதில் மத்திய அரசை கண்டித்து தீர்மானங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதனால் தற்பொழுது ஆண்டு விழாவாக மட்டுமே நடத்தி மாவட்ட நிர்வாகிகளுக்கு முக்கியமான உத்தரவுகளை விஜய் அவர்கள் பிறப்பிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது.